ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான டிஃபன் சாம்பார் சிறுபருப்பை வச்சு செய்ய போகிறோம். டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், 3 தக்காளி, அது கூடவே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டுட்டு 5 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5 விசில் வந்துருச்சு. நான் இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக இறக்கிட்டுட்டு மத்துக்கட்டையை வச்சு நல்லா பருப்பை மசிச்சுக்கிறேன். மசித்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம், மிளகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கோங்க. ஒரு 5 சின்ன வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. அது கூடவே பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு சக்தி மசாலா சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வணக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசிச்சு வச்சுருக்கிற பருப்பையும் இதில் எடுத்து போட்டுட்டு நல்லா கொதி விடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா இப்போ கொதிக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு. இப்போ நான் உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டேன். டேஸ்ட் வைஸ் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இது பத்தலைன்னா கூட குறைவு பார்த்து போட்டுக்கோங்க. இந்த டிஷ் பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, அதுக்கப்புறம் ஆப்பத்துக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.